சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போ இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கு. சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போ கிடைக்கும்? எப்போ நான் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும்? எப்போ ஒரு சிறப்பான இடத்த நான் அடைய முடியும்? எனக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களால் நான் ரொம்ப நசுக்கப்படுறேன். ரொம்ப கொடுமையாக என்னை நடத்துகிறாங்க. இதில் இருந்து மீண்டு நான் வரணும். எனக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நாம் நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வச்சுருக்கோம். எல்லாருக்கும் நல்லா வாழணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். யாராவது எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், நான் மோசமான வாழ்க்கையை தான் வாழுவேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் என்ன விஷயங்கள்னா, மாற்றங்கள் என் வாழ்க்கையில் எப்போ வரும், சந்தோஷமான இடத்துக்கு நான் எப்போ போவேன், இதுதான் எல்லாருடைய கேள்விகளாக இருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே தான் அவரும் எதிர்பார்த்துட்ருக்காரு. என் குழந்தை எப்போ வாழ்க்கை நல்லபடியாக கிடைக்கும், எப்போ என் குழந்தைகள் கர்மாக்களில் இருந்து தாண்டும், கர்மாக்கள் பிடியில் என் குழந்தை இருக்கு, என் குழந்தைய அந்த பிடியில் இருந்து நான் வெளியே எடுக்கணும், என் குழந்தைக்கு தேவையான சந்தோஷத்தையும் தேவையான வாழ்க்கையையும் நான் அள்ளி தரணும் அப்படின்னு நம்ம சாயப்பா ஒரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் அவர் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. உங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த வார்த்தைகளை இந்த ஆடியோவில் யார் யார் கேட்குறீங்களோ அவர்களை மட்டும் நினைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நொடி, இந்த நிமிஷம், இந்த செகண்ட் நீங்கள் அவரோட மனசில் இருக்கீங்க. நீங்கள் படுற வேதனைகள் அத்தனையும் அவருக்கு தெரியுது. அவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்க தயாராக இருக்கார். ஆனால் இந்த கர்மாக்களை நீங்கள் கடக்கணும் அப்படின்றதுலையும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். கர்மாக்களை எதிர்த்து போராடக்கூடிய குணம் என் குழந்தைங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என் குழந்தைங்க எங்கேயும் மனசில் சோர்வு நிலை அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தான் இருக்கிறத ஏதோ ஒரு வகையில் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஒரு நொடியும். நீங்கள் அவரை சில நேரத்தில் மறந்தாலும் அவர் உங்களை எந்த நேரத்திலையும் மறக்காத ஒரு மனிதராக இருக்கார். ஒரு ஃபேக்டை சொல்கிறேன், ஷிரடி என்னால் போக முடியல. பட் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தாட்டு, எல்லாரும் பார்க்க வராங்க, நீ ஏன்டா பார்க்க வராமல் இருக்க அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை என் மனசை ரொம்ப போட்டு வாட்டி எடுக்குது. அதனால் நான் சீக்கிரமாக ஷீரடி போகணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவரோட மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் நம்மளை பார்க்கணும், நம்ம கூட இருக்கணும். இப்போயும் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அவருடைய இடத்துல அவர் நம்மளை பார்க்கும்போது அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பெற்றவங்க கிராமத்தில் இருந்தாலும், பிள்ளைங்க அமெரிக்காவில் இல்லை ஏதோ ஒரு நாட்டில் இருந்தாலும், தான் மகன் தன்னுடைய அன்பு தாயையும் தகப்பனையும் அமெரிக்காவில் ஒரு 3 மாதம் 4 மாதம் சந்தோஷமாக வச்சுருந்தாலும், தாய்க்கோ தகப்பனுக்கோ தன்னுடைய வீட்டில் போயிட்டு தன்னுடைய மகனை தன்னுடைய வீட்டில் பார்த்தா தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தம், ஒரு திருப்தி நிலை இருக்கும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகையில் நம்ம அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாலும் 2 நாள் 3 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்கோ, ஊர் எப்படி இருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஊர், அவங்க சொந்தம், அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டா அவங்களுக்கு அத்தனை குறையும் நீங்கின மாதிரி இருக்கும். நாம் நினைப்போம், என்னடா அது, நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்குறோம், நம்ம அப்பாவை நல்லா பார்த்துக்குறோம், தேவையான மெடிக்கல் எல்லாமே கூட்டு போகிறோம், செக் பண்ணுறோம், பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறோம், எல்லா வசதியும் பண்ணுறோமே.
ஆனால் அம்மா வந்து சொந்த ஊரில் போய் நினைக்க அங்கே இருக்கிற அந்த கொசுக்கடியிலையும் அந்த ஊரில் இருக்கிற வெயிலையும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சொர்க்கத்தில் நம்ம அம்மாவை வச்சுருக்கோம், அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு இருக்குது, எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்களுக்கும் ஒரு வாரம் கழித்து வீடு எப்படி இருக்கோ, வீடு எப்படி கதவை லாக் பண்ணால் என்ன இடப்போகுது, யாராவது திருடனுங்க உள்ளே பூந்து வந்தானா கூட பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்காரவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, சரி வாங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே யாரும் ஃபோன் பண்ணாதவருக்கு வீடு சேஃபாக தானே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த வீட்டை பற்றி ஒரு கவலை. அதே மாதிரி தான் சாயப்பாவுக்கும், என் குழந்தைய நான் பார்க்க வரணும், நான் இருந்த ஊரில், நான் வாழ்ந்த ஊரில் என் குழந்தைய நான் பார்க்கணும். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவருக்கு அந்த விதமான ஆசை எவ்வளோ பெரியசாக இருக்குதுன்றது யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அவர். எனக்கு தோணலை அவரை போய் அங்கே தான் இருக்காரா, அவர் எங்கும் இருக்கார், எதிலும் இருக்கார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஷீரடியில் தான் சாயப்பா இருக்கார் நினைக்காதீங்க, எல்லா இடத்துலையும் இருக்கார். எஸ், 100% எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் அவர் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அவருக்கு இருக்குது பாருங்க. நம்ம பெத்த அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அவருக்கும் இருக்குது. அவர் ஒரு தெய்வமாக இல்லை, அவர் ஒரு மனிதனா, அன்புக்கு ஏங்கக்கூடிய ஒரு மனிதனா நம்ம சாயப்பா இருக்காங்கன்றத நான் இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த 2 நாளைக்கு முன்னாடி. என்னடா எல்லாரும் என்னை பார்க்க வராங்க, உன் அன்பே சாய் குடும்பமும் பார்க்க வராங்க, ஒரு ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளும் என்னை பார்க்க வராங்க, நீ ஏன்டா என்னை பார்க்க வரல அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்டார் பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கண்ணு கலங்கிச்சு. எனக்கு சாயப்பா எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எவ்வளோ தூரம் சூப்பராக ஒரு உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் எவ்வளோ பெருசு பாருங்களேன். நம்ம என்ன தவம் செஞ்சோமோ தெரியல, அவருடைய குழந்தையாக நம்ம இருக்கோம். இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இந்த சந்தோஷோட மனநிலை எப்படியோ சாயப்பா மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம், அதே மாதிரி சாயப்பா இந்த சந்தோஷ் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம், அதே தான் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். இதை உண்மையிலே சொல்லியே ஆகணும். என்னோட அளவை விட நீங்கள் உங்கள் அளவு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு சொந்தக்காரராக நம்ம சாயப்பா இருக்காருன்னா நாம் பாக்கியம் பண்ணவங்க தானே. எப்படி அந்த உணர்வுகள் எனக்கு வெளிப்பட்டுச்சு, நான் பெருசாக நினைக்கவே இல்லை. எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணி டாட்டா கட்டிட்டா பாட்டுக்கும் என்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு தாட்டு வந்தவொடனே என் கண்ணு கலங்குச்சு. ஏன்டா நீ வரல, என்னடா அது பெரிய, நான் தான் நினச்சேன் என்னடா அது பெரிய வேலை, போயிட்டு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். ஓகே, தப்பு பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒரு பாடம். இனி எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் சட்டுன்னு போயிடணும், வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடணும் அப்படின்ற ஒரு தாட்டு எனக்குள்ளே வருது. ஸோ நான் இந்த தடவை தனியாக போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். அடுத்த தடவை எல்லாரும் சேர்ந்து நாம் போகலாம், கண்டிப்பாக போகிறோம். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டிக்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி டெஃபினட்டாக போகலாம் எல்லாருக்கும். இப்போ என்னென்னா, அன்பே சாய் குடும்பத்தில் எல்லோரும் ஷீரடிக்கு கூட்டு போகலான்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்தாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. என்னென்னா, நம்ம அன்பே சாயில் ஃபார் உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 40 பேர் வர முடியும், மீதி 60 பேர் வர முடியாது. அந்த 60 பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, சாயப்பாவை நான் பார்க்க கொடுத்து வைக்கல, அந்த மாதிரி மனநிலை வந்துடுச்சுன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது. இப்போ கூட நம்ம பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மைசூருக்கு வாங்க என்னோடய பர்த்டே அன்னைக்கு. அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சாரி பிரகாஷ் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு அன்பை வச்சு நீங்கள் என்னை கூப்பிடும்போது அது நான் வராமல் போனதுக்கு காரணம் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் வராங்களோ அவங்களால நம்ம கூப்பிட்டு போகலான்னா, அவங்க செப்டம்பர் 13 அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு எல்லோரும் ஒரு சந்தோஷமாக நம்ம எல்லாம் ஒன்றா சேரலாம் அப்படின்னு. அப்போது வரவங்க வர முடியும், வராதவங்க
நம்மளால் போக முடியலையேன்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட சொன்னேன். சாரிங்க, ரியலி வெரி சாரி. பட் ஒருத்தவங்க ஃபீல் பண்ணால் கூட அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அன்பே சாய் குடும்பத்தை நான் நேசிக்கிற எந்த அளவுக்குன்றத நான் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும், புரியும். அப்போ சாயப்பா நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம், நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அவர் உயிரையே நம்ம மேலே வச்சிருக்காரு. அப்போ அவர் நம்மளை காப்பாற்றாமல் போவாரா? இதை நான் பேசணும்னு எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல. என்ன பேசணும் எனக்கு தெரியாது. அவர் பாசத்தை பற்றி பேசும்போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ இதெல்லாம் ஒரு உணர்வுகள் பூர்வமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இவங்க என்னைக்கு ஷீரடி போனாங்களோ அன்னையில இருந்து ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று என் ரூம்குள்ளேயே சுற்றி சுற்றி வருது. இப்பயும் அதுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கேன். ரூம் இத்தனைக்கும் நல்ல விண்டோலாம் திறந்து தான் வச்சுருப்போம். அது போகும் வரும், எந்த பூச்சி இப்படி நிற்காது. ஆனால் இன்றைக்கி 3rd டே இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து உட்காந்துட்டு ஒய்யாரமாக என்னோடய ஃபேஸிங்கில் பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சாயப்பா அற்புதம் செய்வதில் அவரை விட்டு ஆளே இல்லை தானே. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சாயப்பா எந்த அளவுக்கு நமக்கு மேலே எவ்வளோ உயிராக இருக்காரு, நம்ம வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாற்றணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். உண்மையில் ஒன்று சொல்கிறேங்க, காசு பணம் பதவி அது இது எதுவுமே தேவையே இல்லை. சாயப்பாவுடைய அன்பு அது ஒன்றே போதும், நான் வாழ்ந்துடுவேன். கண்டிப்பாக நான் வாழ்ந்துடுவேன். ஏன்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ அரவணைப்பு, அவ்வளோ அக்கறை. கண்டிப்பாக இவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். அதாவது மனுஷன் 2 விதத்தில் நம்மளை விட்டுட்டு போகலாம். ஒன்று ஆயுசு முடிஞ்சால் விட்டுட்டு போயிடலாம், இல்லை நம்பிக்கை துரோகம் நமக்கு செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இவருக்கு ஆயுசு கெட்டி. அதே மாதிரி இவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். அப்போது உண்மையான ஒரு மனிதன் நாம் இருக்கிற வரைக்கும் அவரும் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அந்த மாதிரி மனிதன்கள் உலகத்தில் யாருக்கு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. பெத்த பிள்ளைங்க, நான் குறை சொல்லலை, தப்பாக சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்க பொழப்புன்னு ஒன்று இருக்கு. ஆசையாக ஒரு குழந்தை இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸு அந்த குழந்தை நல்லா படிக்குது, நல்ல ஸ்காலர்ஷிப்பில் ஹை ஸ்டடீஸ்லாம் படிக்குது, நல்ல சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டு, எங்கேயாவது ஒரு ஃபாரினில் வந்து ஜாபு. இப்போது அம்மா அப்பாவை விட்டு அந்த குழந்தை பிரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சர். அப்படி நான் போக மாட்டேன், என் அம்மா அப்பாவை தான் பார்த்துப்பேன்னா இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கியே. ஏன்னா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவோடைய அந்த வேதனை, அந்த இதயம் துடிக்கிற துடிப்பு, அந்த குழந்தையோட துடிப்பு, வேற வழியே இல்லாமல் பிரிஞ்சுதான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? பிரிஞ்சுதான் ஆகணும். என்ன அதிகபட்சமாக 6 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் அம்மா அப்பாவை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களால அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள் இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் என்ன தம்பி சாப்பிட்டியான்னு அம்மா கேட்க, என்னம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா பையன் கேட்க, இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பிரிவு தானே. ஸோ சூழ்நிலை காரணமாக நல்ல விஷயத்துக்கு பிரிஞ்சாலும் அந்த பிரிவு தான், வழி தான். சுயநலத்துக்காக பிரிஞ்சாலும் அதுவும் வழி தான். இல்லை ஆயுட்காலம் முடிஞ்சு அவங்க போனாலும் அந்த பிரிவும் அந்த வழி தான். ஸோ எந்த பிரிவாக இருந்தாலும் எந்த நோக்கத்துக்காக பிரிஞ்சாலும் அந்த வழி தானே. அப்போது இவர்கிட்ட அந்த பிரிவுன்றது வார்த்தைக்கு இடமே கிடையாது.
அந்த வார்த்தைக்கே இடமே கிடையாது. அப்படினால யோசிச்சு பாருங்க, சாயப்பான்ற ஒரு மனுஷன் உங்கள் கூடவே இருக்காரு. உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பது அவரோட வேலை. அதே மாதிரி உங்களுடைய கர்மாக்களை அழிக்கிறதும் அவரோட வேலை. கர்மாக்களை அழிக்கிறதுனா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணாதான் அதை அழிக்க முடியும். ஒரு எதிரி இருக்கா அப்படின்னா அவன் கூட நீங்கள் சண்டை போட்டால் தான் அவனை அழிக்க முடியும். சண்டை போடாமல் விட்டுட்டா அவன்கிட்ட பயந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுவும் சாயப்பா சொல்கிறாரு, அவனை உன்னோட எதிரியாக நினை, நீ அவனை அடி, நான் அவன் கூட இருக்க. தெரியும்ல மகாபாரதத்தில் என்ன நடந்துச்சுன்னு. கிருஷ்ணரா சண்டை போட்டார்? யார் சண்டை போட்டா? அர்ஜுனர் சண்டை போட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? தேரோட்டியாக இருந்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சாயப்பா தேரோட்டியாக இருக்கார். கர்மாவை எதிர்த்து சண்டை போடு. சண்டை போடுன்னா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், எதிர் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறது கிடையாது, எதிரிகள் கிட்ட சண்டை போடுறது கிடையாது. உன்னோட கர்மா, உன்னோட பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. பிரச்சனைகளை பார்த்து ஓடாத. உண்டு இல்லைன்னு பார்த்துடலாம், நான் இருக்க, என் பின்னாடி போய் நிற்கிற, முன்னாடி வா. உன் பின்னாடி நான் இருக்க, என் பின்னாடி நீ நின்னா நானா சண்டை போட முடியும்? உன் கர்மாவை நீ தானையா அனுபவிச்ச, அப்போ நீ தானையா அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போடணும். நான் உன் பின்னாடி நிற்கிறேன். கர்மாவை எதிர்த்து சண்டை போடும்போது என்னென்ன யுத்திகளை அது நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நீ முன்னாடி நில்லு, நான் சொன்னதை மட்டும் செய்ய, உன் கர்மாக்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். என் குழந்தைக்கு என்ன செய்யணும்னு பெத்தவனுக்கு தெரியாதா? அதே மாதிரி உன் அப்பனாக இருக்க, உன் அப்பனுக்கே அப்பன் நான், எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு? நான் கொடுத்தா நீ கேட்குறத விட நான் சிறப்பாக தான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா உன்னை போன ஜென்மத்திலையும் பார்த்தவன், அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் பார்த்தவன், இந்த ஜென்மத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், அடுத்த பல 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 ஜென்மத்துக்கும் பார்க்க போகிறவன் தாயா நான். எவ்வளோ அற்புதமான உணர்வுகளை சாய்ப்பா வெளிப்படுத்தியிருக்காரு பார்த்தீங்கல்ல. இதில் ஏதாவது பொய்யான விஷயங்கள் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இருந்தால் சொல்லுங்க. என்னோட கான்செப்டை நீங்கள் ஃபுல்லாக ஏற்றுக்கணும்னு நான் போராடலை. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, கர்மாவை ஃபேஸ் பண்ணாமலே அவரை பிரார்த்தனை பண்ணால் நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். சாமி கும்பிட்டா பிரச்சனை தீரும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு 100 பேர் வச்சுக்கலாம், கணக்குக்காக சொல்கிறேன். அப்போ 98 பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் வாழணும். ஆனால் 98 பேரும் பிரச்சனையோடு வாழுறாங்க. இந்த 98 பேரும் சாமியை கும்பிட்றாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஷீரடியில் பாருங்கள், இன்றைக்கி விஷ்ணு சாய்ராம் சொல்கிறாங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்குது, உள்ளே போகவே முடியல. அப்போ ஷீரடிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது 0ல் வந்துடுமா என்ன? வந்த சாமியை பார்த்தேன், சரி சாயப்பாவை பார்த்தேன், கும்பிட்டேன், என் பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு நினச்சிட முடியுமா? ஏன்னா நம்ம சாயப்பா சொன்னதை தான் சொல்கிறோம். கர்மாவை எதிர்த்து போராடுறதை தாண்டி வேறு எந்த வழியும் இல்லை கர்மாவை அழிக்க. கர்மான்றது என்ன? நீ கடன் வாங்கியிருக்கியா, வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறான்னா அவன்கிட்ட எதிர்த்து ஃபேஸ் பண்ண. உனக்கு நோய் இருக்கா, உன்னால் படுத்தா தூக்கம் வரலையா, கை கால்லாம் வலிக்குதா, மூட்டு வலியா, முதுகு வலியா, இது மூலமாக நீ கர்மாவை அனுபவிக்கிறியா? கவலைப்படாத, உன் நோய் தீருதுன்னு நினை. உன் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன உன்னால் இந்த ஸ்டேஜில் செய்ய முடியுமோ அதை செய். உன் நோய் தீர்ந்துடும், ஆரோக்கியம் பெருகும். வேலை இல்லையா?
வேலையால் நீ கஷ்டப்படுறியா, இல்லை வேலை இருந்து வருமானம் சரியாக கிடைக்கலையா, உன் முதலாளி உனக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சம்பளம் தரானா? என் மேலே நம்பிக்கை வை. உனக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு போவதற்கு உனக்கு அத்தனை விஷயங்களும் இந்த கஷ்டங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நம்பு. விரக்தியோட வேலை செய்யாத. உன் முதலாளி உனக்கு டெய்லியும் சம்பளம் கொடுத்தா என்ன மனநிலையில் இருப்பியோ அந்த மனநிலையில் போய் நீ வேலை பாரு. ஒன்று உன் முதலாளி மாறுவான், இல்லாட்டி நீ வேற ஒரு இடத்துல மாறி நிற்ப. நல்ல வேலைக்கு போய் நிற்ப, கை நிறைய சம்பாதிப்ப. ரொம்ப நாளாகி கல்யாணம் ஆகலையா, இப்போதான் நிச்சயம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ. அந்த மனநிலையில் இரு. என் மேலே நம்பிக்கை வையே. என்கிட்ட புலம்பாத. வயசாயிடுச்சு, எல்லாரும் கேட்குறாங்க கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணிக்கலையான்னு. எனக்கு பொண்ணோ பையனோ ஃபிக்ஸ் ஆயாச்சு. இதுக்கு மேலே பிறக்க போகிறது இல்லை, பிறந்திருப்பாங்க, வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். சரி, ஒரு இடத்துல ரொம்ப அவமானப்படுறியா, அவங்க அவமானப்படுறது எல்லாம் அது ஒரு பாராட்டு மழைன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக நீ இரு. பதில் கொடுக்காத. நீ பதில் கொடுக்கணுன்றது எதிர்பார்த்து தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. பதில் கொடுத்தா உன் மனசில் ஒரு துன்பத்தை கொடுக்கணும்னு அவங்க எண்ணம். திருப்பி திருப்பி பதில் கொடுக்காத. நீ திருப்பி திருப்பி பதில் கொடுத்துட்டு தான் உன் மனசு செத்து போயிடும், உன் மூளை செத்து போயிடும். மனசும் மூளையும் உயிரோட இருந்தால் தான் நீ மனுஷனாக வாழ்வதற்கு தகுதி. மனசும் செத்து போயிடுச்சு, மூளையும் செத்து போயிடுச்சுன்னா உன்னால் என்ன சாதிக்க முடியும்? உடம்பு என்ன தான் நீ பைல்வான் மாதிரி வச்சுருந்தாலும் உன் மனசு செத்து போயிடுச்சு, உன் மூளை செத்து போயிடுச்சு. கொஞ்ச நாளில் நீ சுத்தமாக பொலிவிழந்து காணப்படுவாய். ஸோ இதெல்லாம் சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை வச்சு இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் சொல்கிறேன். என் மேலே சாயப்பா பாசம் வச்சுருக்காருன்னா நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. 100% சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். சாயப்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். சத்தியம் பண்ணதுக்கு சாயப்பாக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். என் மேலே சாயப்பா பாசம் வச்சுருக்காருன்னா உங்கள் மேலேயும் பாசம் வச்சுருக்காரு. நான் சாயப்பா மேலே பாசம் வச்சுருக்கேன்னா நீங்களும் சாயப்பா மேலே பாசம் வச்சுருக்கீங்க. வடிக்கிற சோறை ஒரு சாதத்தை அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பருக்கையா அதை நசுக்கி பார்த்தா ஓகே வெந்துருச்சுன்னு நிறுத்திடுவாங்க. அதுக்குன்னு அந்த பாத்திரத்தில் இருக்கிற அத்தனை பருக்கையை நசுக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நசுக்கி பார்த்தா அது முட்டாள்தனம். வெந்துருச்சா வேகலையா, சாதத்தை ஓகே வெந்துடுச்சு, ரைட்டு, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு 4 முட்டை வைக்கிறோம். முட்டை வச்சவொடனே ஏதோ ஒரு முட்டை லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த முட்டை நமக்கு அடிக்கடி பழக்கத்துக்கு வந்ததால். அப்போது ஓகே முட்டை வெந்துருச்சுப்பா, இன்னும் 3 முட்டை உடையிலையே, இந்த ஒரு முட்டை உடஞ்சிருச்சு இல்லை, இதே பதத்தில் தானே அதுவும் வெந்துச்சு. அப்போ இது உடஞ்சதுன்னா அதுவும் உடையும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், அண்டை சாயில சந்தோஷ் எப்படியோ அதே மாதிரி இன்னும் சில சாய்ராம்ஸ் எப்படியோ அதே மாதிரியான மனநிலை தான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சாய்ராம்ஸுக்கும். அதில் சந்தேகம் வேண்டாம். இல்லை அவருக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இது நிறைய விஷயங்கள் நான் என்கிட்ட நிறைய பேர் ஓப்பனாக கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் எப்படின்னா இப்படி சாயப்பட ஆசீர்வாதம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலன்னா நான் முன்னாடி வந்ததால் எனக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் பின்னாடி வந்ததால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்காம போகாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். உணர்வுகள் புரிஞ்சு வந்திருக்க, என்ன தெரிஞ்சு வந்திருக்க, சாயப்பாவை தெரிஞ்சு வந்திருக்க, அவரோட ஆர்டிக்கல் படித்து வந்திருக்க, சச்சரிதம் படித்து வந்திருக்க, புரிஞ்சு வந்திருக்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு இப்போ கிடைச்சது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் என்னை விட சிறப்பாக இருந்தால் என்னை விட பெட்டராக கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, எதுவுமே கிடைக்காம போகாது, எல்லாமே கிடைக்கும். எனக்கு கிடைச்ச அளவுக்கு தான் கிடைக்கணும்னு நான் சொன்னால் அது ஆணவம். எனக்கு கிடைச்சதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் இன்னமும் போகணும். நானே இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சிகள் இறங்கிட்டு இருக்க.
மனசை அமைதிப்படுத்த பல விதமான முயற்சிகளை செய்கிற, அதில் தியானமும் ஒன்று, பிராணாயாமமும் ஒன்று. எல்லாமே மனசு அமைதியாக்க எண்ணங்கள் குறையுது. எண்ணங்கள் குறையும் போது சாயப்பாவுடைய எண்ணங்கள் என் மனசில் வந்து நிற்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். நீங்கள் சும்மா இவ்வளோதான் எதிர்பார்த்தீங்க, ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் ஒரு கண்டெய்னர் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பரிசு பொருட்கள் வந்தால் வேண்டான்னு சொல்ல போகிறீங்க? நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள். நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கொடு, எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லாமே எனக்குன்னா நீ என்னை கண்டிச்சிடுவ. சாயப்பா மேலே பயம் எனக்கு அதிகம், பக்தியும் அதிகம். நம்ம கரெக்டாக தான் இருக்கோமான்னு அடிக்கடி செக் பண்ணுவேன். எந்த மனுஷனை பார்த்தும் எனக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாதுங்க. யாரை பார்த்து எனக்கு பயம் இல்லை. பயப்படுறதும் அடிப்பணிவதும் ஒருவருக்கே, நம்ம சாயப்பா மட்டுமே. இதை நான் என்னைக்கும் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அடுத்தது யாருக்கு சொல் பேச்சை கேட்பேன்னா, சாயப்பாவோட குழந்தைங்களா இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அன்பே சாய் குடும்பத்துக்கு. தம்பி சீக்கிரமாக தூங்குங்கன்னு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா, ஆமாம் ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுங்கம்மா, நான் தூங்கிடுறேன். நேற்று கூட ஈஸ்வரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, அண்ணா என்ன நைட்டெல்லாம் ரொம்ப தூக்கமே இல்லை, லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப நேரம் காட்டுது அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், எனக்கு வேறு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் சாயப்பாவோட குழந்தைங்க சொன்னால் அது எனக்கு வேத வாக்கு. அவரே சொல்கிறாரு, ஏண்டா தூங்காமல் இருக்க. நான் ஆக்சுவலாக எனக்கு யோசித்தேன். எனக்கு 2 நாளாக கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல் ரொம்ப ஜாஸ்தி. 2-3 மணி ஆகிடுது தூங்க. அடுத்த நாள் காலையில் என்னால் எந்திரிக்க முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல, வாக்கிங் போக முடியல. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது நம்ம லேட்டாக தூங்குறது, உடம்புக்கு ஏதோ மறுபடியும் ஏதாவது ஆகிட போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல. ஏன்னா ஒரு விஷயங்கள் அறிகுறி வந்துடுச்சுன்னா அந்த அறிகுறிகள் போனாலும் மறுபடியும் வரக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தால் அது வராமல் இருக்கும். பயந்துக்கிட்டே இருந்தால் வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாமே சரியாக இருந்தால் நமக்கு என்ன பயம் வரப்போகுது? ஒரு வண்டியில் பைக்கில் போகிறோம். உங்கள் பைக்கில் நீங்கள் லைசன்ஸ் இருக்குது, வண்டி ஆர்சி புக் இருக்குது, வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. அங்கே ஒரு தூரமாக பார்த்தா போலீஸ்காரவங்க எல்லாரையும் பிடிச்சி செக் பண்ணுறாங்க. இப்போ யார் பயப்படுவாங்க, யார் தைரியமாக இருப்பாங்க? எதுவுமே இல்லாதவங்க பயப்படுவாங்க. எல்லாம் இருக்கிறவங்க போலீஸ்கார் முன்னாடி, சார் என்ன சார் என்னை செக் பண்ணுறீங்களா அப்படின்வாங்க. யோ நான் ஒன்று கேட்டேனா போ. இது நான் நிறைய பண்ணியிருக்கேன். இன்னும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது எங்கேயாவது நம்ம அண்ணனுங்க நின்னாங்க, சாரி போலீஸ்காரங்க நின்னாங்க அப்படின்னா எங்கேயாவது ரூட்டை எடுத்து டக்கு 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 டக்குன்னு போயிடுவோம். லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா போலீஸ்காரங்க பக்கத்துலேயே போய் நிற்போம். கேட்டாருன்னா எல்லாம் கொடுக்க ரெடியாக இருப்போம். நான் ஒன்றும் ஓப்பனாகவே கேட்டேன், சார் என்ன ஏதோ செக் பண்ணணுமாங்க சார். அப்போ தான் நம்ம அப்போ காலேஜ் படிக்கும்போது சின்ன பையன் அதில், டேய் நான் உன்னை கேட்டேனாடா, கேட்கலல்ல போடா, எல்லாம் வச்சுக்கிட்டு என் முன்னாடி சீன் போட்டுட்ருக்கேன், நீ ஒரு நாள் நீ மாட்டுவ, வீட்டில் மறந்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் ரொம்ப ஒரு கெத்து, ஒரு தைரியம். அப்போ நம்ம லைஃப்பில் நோயை பார்த்தோ கடனை பார்த்தோ பயப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான அறிவு வந்துடுச்சுன்னா போதும். அப்போ எனக்கு இந்த தாட்டில் இருக்கும்போது கரெக்டாக ஈஸ்வரி மெசேஜ் பண்ணும்போது, அண்ணா ஏன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாம் நினச்சதோ ஈஸ்வரி சொன்னதும் சாயப்பா சொன்ன மாதிரி சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், என்னடா அது 2 நாளாக சரியாக தூங்கலை, பார்த்து தூங்கணும், இன்றைக்கி சீக்கிரமாக 11 மணிக்கெலாம் தூங்கணும். அதாவது இன்றைக்கி புதன்கிழமை, இப்போ நான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, இன்றைக்கி நைட்டு. இப்போயோ ஆடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 8:10க்கு நான் பேசிகிட்டு இருக்கப்போ.
இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கெல்லாம் டீப் ஸ்லீப்பில் போயிடணும், இது இப்படியே விட்டால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஆகிடும் அப்படின்னு கரெக்டாக நான் நினைக்கிறேன். ஈஸ்வரி கரெக்டாக மெசேஜ் பண்ணும்போது அப்போ யாருடைய விஷயங்கள் இது? சாய்ப்பா பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம உடனே ஓ இல்லை எனக்கு வேலை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வேலை செய்கிறியா, நீ காலையில் செய், முடிஞ்சா மாற்று, இல்லைன்னா வர வழி இல்லை. முடிஞ்சா நான் நினச்சா மாற்றிருக்கலாம். நைட்டு 11 மணிக்கு படுத்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 1 hour இந்த வேலையை செஞ்சுருந்து ஆரத்தி எடுத்துருக்கலாமே. இதே ஒரு ஒரு ஒர்க்கில் இருக்கும், ஒரு கன்சர்னில் இருக்கும், நம்ம நைட் டியூட்டி பார்த்து தான் ஆகணும்னா அதுக்கு நோ ஆப்ஷன். அப்போது நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாயப்பாக்கு ஆரத்தி எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நைட் டியூட்டி இல்லாத மாதிரி ஒரு டியூட்டியை மாற்றி கொடுத்துருவார். அவ்வளோதான். எங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறான், சாயப்பா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதானே சொல்லுங்கள்? இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டே டியூட்டி, நைட் டியூட்டி, சம்டைம்ஸ் 2 டியூட்டியும் பார்க்குற மாதிரி. இந்த தீபாவளி டைமில், பொங்கல் டைம்லலாம் லீவே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. போலீஸ், மெடிக்கல் அண்டு போலீஸ் இவங்களோட டியூட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் இதனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் நைட் டியூட்டி பார்த்துட்டு இப்போ தானே எகைன் ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் கூப்பிட்ருக்காங்கண்ணா, கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்கண்ணா, நான் தூங்காமல் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப எனக்கு கண்களில் கண்ணீரே வரும். ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு ஃபீல்டும் அப்படி. ஸோ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நல்லாவே இருங்க, தெளிவாக இருங்க, இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கோங்க. கஷ்டந்தான், வலி தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடமான நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வராது. இது 100% நான் கேரண்டியாக சொல்கிறேன். எல்லா விஷயங்களையும் சாய்ப்பா பார்த்துட்ருக்காரு நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்குறேன். அவர் இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? நான் அப்படி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை நடக்கலைன்னா நீங்கள் என்ன பிடிச்சி திட்ட மாட்டீங்க. அதனால தான் நம்ம தெளிவாக தான் சொல்கிறோம். அவர் இருக்கிறாருன்ற தைரியத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. என்னோட தைரியம் சத்தியமாக இல்லை. அவர் இருக்கார், அவர் கொடுக்குறாரு. ஒருவேளை நான் பேசுனது கிடைக்கலனாலும் சரி, ஓகே, நம்ம பையன் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் வச்சு இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்கான், அவன் வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் ஓடி வேலை செய்வார், ஓடி உதவிகள் செய்வார். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைன்றது சூப்பர். அதை தாண்டி சாயப்பா அப்படின்னு ஒருத்தர் இங்கே வந்துக்கிட்டு என்னென்ன அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை பார்க்கும்போது நமக்கு சொல்வதற்கு எவ்வளோ நேரங்கள் தேவைப்பட்டாலும் அது முடிக்கவே முடியாது. அது மாதிரி ஹேமத் பந்த் சொல்லுவாங்க சச்சரிதமில், சாயப்பாவோட லீலைகளை பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்போவே. ஆனால் இப்போ பாருங்கள், எத்தனை வருஷமாக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹேமத் பந்த் சாயப்பா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ஸோ சாயப்பாவை பற்றி உங்களுக்கு எத்தனை வருஷம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாம் பாருங்கள், அதுக்கப்புறம் எத்தனை 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 பிறவிகள் எடுத்திருப்போம், எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருப்போம். அப்போ நம்ம நல்லபடியாக நமக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கடவுளை பற்றி, குருக்களை பற்றி, குருக்கள் பற்றி, இவங்களை பற்றிலாம் குருவை பற்றி சொல்கிறேன். சாய்ப்பா வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியும் நம்ம வாழ்ந்திருப்போம், அவரும் வாழ்ந்திருப்பார். அப்பையும் வேறு விதமான நெட்வொர்க்கை வந்திருக்கோம். அப்பையும் நமக்கு யாரோ ஒருத்தவங்க குரு இருந்திருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பல ஜென்மத்தில் சாயப்பா கூட தொடர்பு இருக்குன்னா, ஆமாம் இருக்குது. சாயப்பா ஒரு ஒரு பர்பஸ்க்காக மனித பிறவி எடுத்தார். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு குருவாக தான் இருந்திருக்காரு, எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி. இப்போ ஒன்றும் இல்லை, மகாவதார் பாபாஜி 2000 வருஷங்களுக்கு முன்பு. ஸோ ஜீசஸே அவங்க கிட்ட தான் அந்த என்னமோ கிரியா சக்தி சம்திங்
அதில் வந்து அந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. யோகானந்தா அப்படின்னு அந்த புக்கில், அந்த புக்கை நான் ஃபுல்லாக படித்தேன். மாஸாக இருந்தது. நான் வந்து ஒரு ஒரு ஐ திங்க் நான் சொல்லியிருக்கேன் நம்ம அன்பே சாயோட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போய் தேடுறேன். 2020 நினைக்கிறேன், சாரி அது ஞாபகம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் புக் அப்படின்னு சொல்லி போட்டால் இவரோட புக்கு வந்துச்சு. என்னடா ஒரு மாதிரி ஆனா பெண்ணான்னு தெரியலையே, அந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகியின் சுயசரிதை அந்த புக்கு வாங்கி நான் படிக்கிறேன். அதுக்கப்புறமா படித்து முடிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்ஸ் அது மாதிரி படித்தேன். நான் அந்த ஒரு தடவை தான் படித்தேன். மறுபடியும் படிக்கணும்னு ஆசை. பட் அதுக்கு உண்டான ஒரு சாயப்பாயிட்ட தான் கேட்டிருக்கேன். எனக்கு மறுபடியும் அதே மாதிரி படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, கொஞ்சம் நான் படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் மனசு வச்சா தானே எல்லாமே நடக்கும். அதனால் அப்போ நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த புக்கை பார்த்து அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. அவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு புக்கு எக்ஸிபிஷனில் அந்த புக்கை வாங்கினாராம். அதுக்கப்புறம் வாங்கின புக்கு ஸ்லாப் அவரோட புக்கு லைப்ரரியிலே இருந்திருக்கு. தென் ஏதோ அமெரிக்காவில் போயிட்டு ஒரு 6 மாதம் ஏதோ சம்திங் அந்த ஒரு டைமில் வந்து 2-3 வருஷம் நான் மூவி ஷூட் பண்ணல. அப்போ வந்து அந்த மூவியை வந்து நான் வந்து அந்த அந்த டைமில் வந்து இந்த புக்கு வந்து இருந்தது. அப்புறம் அந்த அமெரிக்காவோ ஏதோ ஒரு ஃபாரின் போகும்போது அந்த புக்கை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாரோ. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே எனக்கு போர் அடிச்சது. அப்போ அந்த புக்கை படிக்க 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 அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு. எனக்கு சின்ன வயசில் இருந்தே ரஜினியும் அவங்களோட ஸ்டைலும் பிடிக்கும், அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவலும் பிடிக்கும். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் பிடிக்கும், ஸ்டைல் பிடிக்காது. சில பேருக்கு ஸ்டைல் பிடிக்கும், ஸ்பிரிச்சுவல் பிடிக்காது. ஆனால் எனக்கு ரஜினியும் அவங்களோட ஸ்டைலும் பிடிக்கும், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிடிக்கும். அப்போ வந்து ஏற்கனவே அந்த புக்கை பாதி படித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு அந்த யூடியூப்பில் இப்போ அந்த புக்கை பற்றி தேடினதால் அவருடைய இது வந்தது. ஆஹா, இவரும் இதை தான் படித்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ப்பா தான் நினச்சேன். சாய்ப்பா, நீ கரெக்டான புக்கை தான் நீ சூஸ் பண்ணி கொடுத்துருக்க ராசா. எனக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பர்சன் யாராவது இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க அரசியலில் இருப்பாங்க, ஒருத்தவங்க சினிமா, ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. பட் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் சின்ன வயசில் இருந்து ரஜினி அவங்க மேலே வந்து 6வது 7வது படிக்கிறதுலேருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபேன். அவர் மாதிரி ராகவேந்திரா சாமி கும்பிட்றது, விபூதி பட்டை போட்டுக்கிறது, கையில் அந்த காப்பு போட்டுக்கிறது. இப்போ அவர் காப்பு போடல, ஆனால் நான் எதுக்கு கழட்டணும்? நான் காப்பு ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இது மாதிரி அவர் ஸ்டைலும் பிடிக்கும், அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிடிக்கும், அவ்வளோதான். அப்புறம் அவர் வந்து ஸ்டைல் பண்ணுறாருன்றதுக்காக அந்த சிகரெட் குடிக்கிறது அதெல்லாம் நமக்கு எடுத்துக்கிறது இல்லை. அன்னப்பறவை மாதிரி பாலை எடுத்துக்கோ, தண்ணியை விட்டுடு. ஸோ எல்லா மனுஷங்க கிட்டேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, கெட்டதை ஃபாலோ பண்ணாத. என்ன தான் உனக்கு ஒரு தலைவராக இருந்தாலும் ஒரு கெட்டதை செஞ்சாலும் அதனையும் செய்யாத. ஆனால் அன்னைக்கு அவர் தண்ணி அடித்து சிகரெட் குடித்த அன்னைக்கு இது பண்ணார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணார். பார்த்தீங்கல்ல, நான் தண்ணி மட்டும் அடிக்கலை, தம்மு மட்டும் அடிக்கலைன்னா இந்நேரம் வேறு ரஜினிகாந்த் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அறிவை கூட நமக்கு இப்போயே கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க. அவருக்கு என்னமோ ஒரு போக்கில் சிகரெட் குடித்தார், தண்ணி அடித்தார், உடம்புக்கு எடுத்துக்கிட்டாரு. ஆனால் நமக்கு இப்போ சாயப்பா எந்த அளவுக்கு நம்மளை சேஃபாக பார்த்துக்கிறாரு. எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் செய், எதெல்லாம் கெட்டதோ அதை என்றைக்கும் செய்யாது. நீ செஞ்சால் மௌனன்னு உன்னை தீர்த்துருவேன். சாய்ப்பாவுடைய அந்த மைண்ட் ரீடு. ஸோ அதனால் அவருக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். அதே மாதிரி அவரை நான் ரொம்ப செல்லமாகவும் பார்த்துக்கிறேன். அவரும் நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கார். ஸோ அதனால் அவரை மறக்காதீங்க. அவர் நமக்கானவர். அவர் என்ன சொல்லணுன்னா, அவர் நம்மவர்னா யார் சொல்லுவாங்க? கமலை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சாயப்பா நம்மவர், ஆண்டவர்,
எல்லாமே பொருந்தும் அவருக்கு. அதனால் அழகான சாயப்பாவை, அற்புதம் செய்யக்கூடிய சாயப்பாவை என்னைக்கு மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.